Let us see about the author. Sigrun Srivatsav is an Indian author of German origin. She is a multifaceted artist, a writer, a sculptor, and an illustrator. As a writer, she has written over 25 books for children of all ages. Sigrun Srivatsav ஜெர்மனியில் பிறந்த இந்திய எழுத்தாளர். அவர் பன்முகத்தன்மை கொண்ட கலைஞர், எழுத்தாளர், சிற்பி மற்றும் படம் வரையும் கலைஞர். அனைத்து வயது குழந்தைகளுக்குமாக 25 புத்தகங்களுக்கு மேல் அவர் எழுதியுள்ளார். Let us see the book by glossary. Congested, overcrowded, நெருக்கடியான. Grunted, made a low sound, மென்குரலில் பேச்சு. Crouching, sitting on heels, பதுங்குதல். Determination, firmness to do something, மன உறுதி. Serene, calm, அமைதி. Blood, become unclear, தெளிவின்றி. Blush, shows shyness, நாணம். Stumbled, lost balance, நிலை தடுமாறுதல். Immobilized, stopped from moving, நகராமல் இருத்தல். Tottered over, moved unsteadily way, தட்டு தடுமாறி. Startled, surprised, ஆச்சரியத்துடன். The last stone carver. Last அப்படின்னா கடைசி. Stone carver, கற்சிற்பி. The last stone carver, கடைசி கற்சிற்பி. இந்த கதையோட கதாநாயகர் யார் அப்படின்னா ஒரு வயது முதிர்ந்த கற்சிற்பி. அவர் என்ன பண்றாரு, ஒரு கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கற்சிலையை செதுக்கிறாரு. வருவாய் அதிகம் இல்லை அப்படின்னாலும் அவர் என்ன பண்றாரு, தன்னோட பாரம்பரிய தொழிலை ரொம்ப ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா எப்ப பார்த்தாலும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க அவரோட மகன் இருக்கார் பாத்தீங்களா, இவர் பண்றது பிடிக்காம இவரை விட்டு பிரிய பாக்குறாரு. மகன் பிரிஞ்சாலும் அவர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரன் சலீம் அப்படிங்கிறவர் இந்த வயது முதிர்ந்த கற்சிற்பிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. சலீம் மறைமுகமா கல்குவாரியில போய் See section 1. Reading. Listen to the teacher. Read this section. The young man flung the hammer and the chisel to the ground and cried, "I'm leaving, father. I'm leaving you and this work. Look, what's brought us?" He spread out his arms and glanced indifferently at the small, congested workroom. The whitewashed walls were stained by many monsoons. The window, bare of curtains, opened into a tiny backyard. Hammer, சுத்தியல். Chisel, உளி. Glanced, பார்த்தல். Congested, நெருக்கடியான. Monsoons, பருவகால மழை. அந்த யங் மேன் என்ன பண்றான் பாருங்க, அந்த சுத்தியலையும் உளியும் தூக்கி தரையில எரிஞ்சிட்டு, இங்க பாருங்கப்பா, நான் உங்களை விட்டு போறேன், இந்த வேலையும் நான் விட்டுட்டு போறேன், இந்த வேலையினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒண்ணுமே நமக்கு கிடைக்கல, இது மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பரப்பி எதை காமிக்கிற அப்படி அந்த பருவகால மழையால அந்த கரை பணிஞ்சிருக்க அந்த சுவர்களை காமிக்கிறான். ஜன்னல்ல ஒரு கர்டைன்ஸ் கூட இல்ல, இதெல்லாம் தான் இந்த தொழில் நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கையை விதிச்சு காமிக்கிறான். யார்கிட்ட, அவனோட அப்பா கிட்ட. After all these years of work, this is all we have. Nothing. This kind of work just doesn't pay. The old man stared at his son in surprise. Although his voice trembled, it didn't lose its usual gentleness. It's not only the money that matters, son. It's a service. Our service to God. இத்தனை வருஷமா நம்ம உழைச்சிட்டு இருக்கோம் நம்ம பாரம்பரிய தொழிலுக்காக. ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நத்திங். ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் நமக்கு கிடைக்கல. இந்த வேலை நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒருபோதும் ஊதியம் கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா எந்தவித பரபரப்பும் இல்லாம அந்த வயதான அந்த முதியவர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் தன்னோட குழந்தையோ தன்னோட மகனோ மகளோ தன்னை எதிர்த்து பேசும் பொழுது பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்க சின்ன குழந்தையா தானே தெரிவாங்க. ஸோ இவர் எந்த டென்ஷனும் ஆகாம தன்னோட மகனையே அப்படி உத்து பார்த்துட்டு இருக்காரு. அவரோட மகன் இவ்வளவு கத்தியும் கூட அவர் கொஞ்சம் கூட கோபமே வரல. ரொம்ப நடுக்கமான குரல்ல தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப மென்மையான குரல்ல தான் பேசுறாரு, எந்த விதமான கோபமும் இல்லாம. நம்மளோட பாரம்பரிய தொழிலான இந்த சிற்பக்கலையை நம்ம எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வெறும் பணத்துக்காக மட்டும் பண்ணலடா. இது நம்மளுடைய
ஒரு தொண்டு. இது நம்ம கடவுளுக்கு செய்கிற தொண்டு. எல்லாராலையும் சிலையை செதுக்க முடியாது. முக்கியமாக எல்லாராலையும் கடவுளோட சிலையை அவ்வளவு நுட்பமாக அழகாக உயிரோட்டமாக செதுக்கவே முடியாது. அப்படி நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இது பணத்துக்காக செய்கிற தொழில் கிடையாது. இது நம்ம தொண்டுக்காக, ஒரு சேவைக்காக, ஒரு மன மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடிய ஒரு தொண்டு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. Father, the young man grunted impatiently. Times have changed. The stone carver's work has changed too. You can't live on sculptures for temples only. You have to mass produce like all the others in Agra. Come on, father, wake up. Mass produce அப்படின்னா பெருமளவு உற்பத்தி. Impatiently, பொறுமை இழந்து. அவங்க அப்பா சொல்றதை கேட்ட உடனே அந்த மகன் வந்து என்ன பண்றான்? ஃபாதர், அப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையே இல்லாம கத்துறான். நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? காலங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இந்த கற்சிற்பியோட வேலையும் வந்து மாறிடுச்சு. எப்போ பார்த்தாலும் கோவில்களுக்காக, டெம்பிள்காகவே நீங்க சிற்பங்கள்ல செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை வச்சு நம்மளால எப்படி வாழ முடியும்? நம்மளால எப்படி சம்பாதிக்க முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? எப்படி நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும்? நீங்க பெருமளவு உற்பத்தி வந்து செய்யணும். சும்மா கோவிலுக்காக ஒரே சிலையவே செதுக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நிறைய சிற்பங்கள் வந்து நம்ம செதுக்கணும். கோவிலுக்காக மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. பார்க்குறீங்கல்ல, ஆக்ரால எத்தனை பேர் வந்து எவ்வளவோ சிற்பங்களை செதுக்குறாங்க. அவங்கெல்லாம் வெறும் கோவில்களுக்கு மட்டுமே சிற்பங்களை செதுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மற்ற விஷயங்களும் தானே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஏன் உங்களோட சிற்பங்களை கோவிலுக்காக மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தயவு செஞ்சு இப்போவாவது கொஞ்சம் வந்து விழுத்துடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேக்கப் அப்படிங்கிறது இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கவங்கள வேக்கப் பண்ணுறது கிடையாது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மீனிங்ல சொல்கிறான். The lines around the man's mouth tightened. No, my son, this is a work I learned from my father, and he learned from his father. We have kept up this tradition for hundreds of years, and I hope you would continue our work. Tightened, irugudal. Learn, கற்றுக்கொள்ளுதல். Tradition, பாரம்பரியம். அந்த வயதான மனிதர் இருக்கார் இல்லையா, அவரோட வாயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து என்ன மீனிங் அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு வந்து ஏஜ் ஆனவே, வயசானவே ரிங்கிள்ஸ்லாம் ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, சுருக்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய கோடுகள்லாம் இருக்கும் இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க சமயத்தில் நம்ம எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து அந்த வயதான மனிதர் வந்து பண்ணுறாரு. இல்லைப்பா இப்படியெல்லாம் நீ பேசாத, இந்த வேலையை வந்து நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பா அவரோட அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. பல நூறு வருஷமாக நம்ம இந்த பாரம்பரியமான வேலையை செஞ்சிட்ருக்கோம். நம்மளோட இந்த வேலையை நீயும் கண்டினியூ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். No, father, the young man replied with determination. I'm tired of working for a pittance for the committee of the temple in Srinagar. I'm leaving, father. Determination, உறுதி. Pittance, சொற்ப தொகை, மிக குறைவான தொகை. என்னது, இந்த வேலையை நானும் செய்வேன் நீங்கள் நினச்சிங்களா? நோ ஃபாதர், இல்லைப்பா, கண்டிப்பாக என்னால் அப்படிலாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியோடு வந்து ஆன்சர் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்ரீநகரில் இருக்க கோவில் குழுவினருக்காகவே நம்ம இந்த சொற்ப தொகை, பிட்டன்ஸ் அப்படின்னா சொற்ப தொகை, ரொம்ப கம்மியாக காசு வாங்கிட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் ரொம்ப டயர்டும் ஆகிட்டேன் இந்த வேலையை செஞ்சு. ஸோ நான் போகிறேன்ப்பா அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். The young man moved angrily out of the room, leaving his old father crouching in front of a half-finished marble statue. He dropped his hands into his laps and closed his eyes. He began to pray and didn't even hear the hesitant goodbye. His son called out from the door. Crouching, குனிந்து வேலை செய்தல். அந்த முதியவரோட பையன் இருக்கான் இல்லையா, அந்த ரூமை விட்டு ரொம்ப ஆத்திரமாக போயிட்டான். மார்பிள் ஸ்டாச்சு அப்படின்னா பளிங்கு சிலை. அந்த வயதான முதியவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிற்பம் வந்து பாதி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு, மீதி இன்னும் ஃபினிஷ் பண்ணவே இல்லை. அது என்ன ஸ்டாச்சு அப்படின்னா ஒரு மார்பிள் ஸ்டாச்சு. தன்னோட மகன் போனதை வந்து அவர் சரியாக வந்து கவனிக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கவனிச்சிட்டாரு, பட் என்ன பண்ணுறாரு, இனிமேல் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது தன்னோட மகன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரே பண்ணிட்டு இருக்கும் பொழுது கதவை தாண்டி அவனோட சன் வந்து என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதை வந்து கூட கேட்காம இவர் பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. Master G called Salim, the servant boy, entering the workshop barefooted. He held out for a glass of steaming tea in his hand. Master G, he asked once more,
his voice filled with concern. The old man looked up. His face was ashen. He looked tired and he called the boy to come closer and motioned him to sit down. Barefootedna வெறும் கால்கள். கன்சர்ன் அப்படின்னா ஒரு அக்கறை கவலை அந்த மாதிரி. அந்த முதியவருக்கு ஒரு வேலைக்கார பையன் இருந்தாலே சலீம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான், மாஸ்டர் ஜி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வெறுங்காலோட உள்ள வரான். கையில் வந்து நல்ல சூடான ஒரு டீ கப்பை வச்சுட்டு வரான். ஃபஸ்ட்டு கூப்பிடும் பொழுது மாஸ்டர் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறான், அவனுக்கு ரொம்ப கவலை அடிச்சு என்னென்ன எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட் என்ன பண்ணுறான், மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் வந்து கூப்பிடுறான். அப்போ தான் அந்த முதியவர் வந்து திரும்பி பார்க்குறாரு. அவனோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஆஷனாக இருக்குது. ஆஷன் அப்படின்னா சாம்பல் பூத்த மாதிரி இருக்குது. என்ன அப்படிங்கிற மீனிங்கில் வருதுன்னா ரொம்ப சோகமாக இருக்காரு, வருத்தமாக இருக்காரு அப்படிங்கிற மீனிங்கில் ரொம்ப டயர்டாகவும் இருக்காரு. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, கீழே வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாடு காமிக்கிறாரு. Salim, he said gently, soon I will be the last stone carver here. All the others would have gone to Agra. There they are turning out cheap candle stands, paperweights and ashtrays by the dozen. They are making money, but they betray our skill, our age-old tradition. Now Gopal has also gone. I will have to finish this sculpture alone, and with the help of God, I will do it, Salim. I know you will, Master Ji, the boy answered. You will make many more. ஜென்டில் அப்படின்னா மெல்லிய குரல். சலீம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உரிய அந்த மெல்லிய குரலில் வந்து கூப்பிடுறாரு. ரொம்ப சீக்கிரமாகவே நான் தான் இங்கே கடைசி லாஸ்ட் ஸ்டோன் கவராக இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கடைசி கற்சிற்பியாக நான் தான் இருப்பேன். ஏன்னா மீதி எல்லாருமே ஆக்ராக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீப் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க, மலிவான மெழுகுவர்த்தி கூடுகளை பண்ணுறாங்க, பேப்பர் வெயிட்ஸ் பண்ணுறாங்க, காகித எடைகள் பண்ணுறாங்க, ஆஷ்ட்ரேஸ் அப்படின்னா சிகரெட் புகை தட்டுகள், சிகரெட் பிடிச்சிட்டு அந்த ஆஷை வந்து தட்டுவாங்க இல்லையா ஒரு ட்ரேல, அது ஆஷ்ட்ரேஸ், அதை பண்ணிட்டு இருக்காங்க. டசன் கணக்கில் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நம்மளோட கலை திறனை, நம்மளோட பாரம்பரியத்தை அவங்க வந்து வஞ்சிக்கிறாங்க. எப்போவுமே நம்மளோட மதர் டங் ஆகட்டும், நம்மளோட ட்ரெடிஷன் ஆகட்டும், நம்மளோட கடவுள் ஆகட்டும், நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணுறோம், நம்ம எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ மதிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம எவ்வளோ மதிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் வெளியில் இருக்கக்கூடிய மக்களோ வெளிநாட்டவர்களோ வெளியில் இருக்கக்கூடிய கண்டத்தில் இருக்க மக்கள் கூட மதிப்பாங்க. ஸோ நம்மளே வந்து அதை சீப்பாக வந்து நினச்சிட்டு மற்ற வேலை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களும் வந்து நம்மளோட ட்ரெடிஷனை மதிக்க மாட்டாங்க. இப்போ கோபாலும் வந்து போயிட்டா, நான் தனியாக தான் இந்த சிற்பத்தை வந்து முடிக்கணும், ஆனால் காடோட ஹெல்ப்பால் கண்டிப்பாக இதை நான் செஞ்சிருவேன் சலீம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னம்பிக்கையாக பேசுகிறாரு. உடனே சலீமும் என்ன சொல்கிறான், கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிருவீங்க மாஸ்டர் ஜி அப்படின்னு வந்து சொல்கிறான். இன்னும் நிறைய சிற்பங்கள் உங்களால் செய்ய முடியும்னு என்கரேஜ் பண்ணுறான். The old man looked at the orphan boy who had come to work for him 5 years ago. Drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm and had stayed on to work for the old master craftsman. He had grown tall and strong. The old man knew that Salim too would leave him one day. Orphan அப்படின்னா அனாதை, மான்சூன் பருவகாலம், ஸ்டார்ம் புயல். அந்த வயதானவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட வேலைக்கு வந்த அந்த அனாதை பையனை வந்து பார்க்குறாரு. ரொம்ப கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோடு இருக்கான். ஒரு பருவகால புயல் அப்போ எனக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு வந்த அந்த பையன் இவர் கூடயே இருந்து இவரோட வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக வந்திருக்கான். இப்போ வந்து ரொம்ப உயரமாக ரொம்ப வலிமை உள்ளவனாக வளர்ந்துட்டான். ஆனால் அவர் நினைக்கிறாரு, அந்த வயதான முதியவர் நினைக்கிறாரு, இந்த சலீம் கூட ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவான்ல அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாரு. He shook his head. My strength is waning. I can't work with a chisel like I used to. Carving takes too long, much too long. Then he straightened up and said with fresh determination, I will have to finish this work. And surely I will. Yes, you will, the boy repeated, offering his master the glass of tea. Drink, please. It will do you good. Determination, உறுதி. அந்த வயதான முதியவர் வந்து அவரோட தலையை வந்து ஷூக் அப்படின்னா ஷேக்கோட பாஸ்டன்ஸ் வந்து தலையை வந்து குலுக்குறாரு. என்னோட எனர்ஜி எல்லாம் வந்து எனக்கு கம்மியாயிட்டே இருக்குது, என்னோட ஆற்றல்லாம் வந்து கம்மியாக்கிட்டே இருக்குது. முன்ன மாதிரி என்னால் வந்து இந்த உளியை வச்சு வேலை செய்யவே முடியல. இந்த செதுக்கிற வேலையை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், என்னால் அந்த மாதிரி குனிஞ்சி முன்ன மாதிரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்த அவர் திடீர்னு வந்து நிமிர்ந்து அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப டிட்டர்மினேஷனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக இந்த வேலையை நான் முடிச்சே ஆகணும், கண்டிப்பாக நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு வந்து திடீர்னு அவரே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு.
ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எனர்ஜி இல்லை, என்னால் பண்ண முடியல, குனிஞ்சு வேலை செய்ய முடியலன்னு சொன்ன அவர் திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, நேராக நிமிர்ந்து உட்காந்து கண்டிப்பாக இந்த வேலையை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிட்டர்மினேஷனாக சொல்கிறாரு. உடனே நம்ம சலீம் என்ன பண்ணுற அப்படி, எஸ் ஜி கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் அந்த கிளாஸ் ஆஃப் டீயை வந்து அவருக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு தயவு செஞ்சு இதை குடிங்க, அப்போ தான் உங்கள் உடம்பு நல்லாகும் அப்படின்னு சொல்கிறான். Then he added, I have to go to the market for an hour or two, but I will be back in time to prepare dinner. The old man nodded. The old man sighed and picked up the chisel and hammer. The cool metal of the tools filled him with happiness and confidence. He loved his work and didn't want to change it for any other in the world. உடனே சலீம் வந்து என்ன சொல்கிறான், நான் மார்க்கெட்டுக்கு வந்து போயிட்டு வந்துடுறேன், மத்தியானம் வந்து நான் லஞ்ச் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் தலையசைக்கிறாரு. ரொம்ப பெருமூச்சோட, சை அப்படின்னா பெருமூச்சோட அந்த உளியும் சுத்திகளையும் எடுக்கிறாரு. பொதுவாகவே அந்த கருவிகள் வந்து எப்படி இருக்கும், அந்த மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப கூலாக தான் இருக்கும். எப்போவுமே நீங்கள் அந்த சிசல் அண்ட் ஹேமர்லாம் தொட்டிங்கன்னா எப்படி இருக்கும், ரொம்ப கூலாக இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெஞ்ச் அண்ட் டேபிளை நீங்கள் வந்து தொட்டு பார்த்தா கூட எப்படி இருக்கும், ரொம்ப கூலிங்காக தானே இருக்கும். ஸோ அந்த குளிர்ந்த உலோகத்தை தொட்டோன்னே அவருக்கு பயங்கரமான மகிழ்ச்சியும் கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கையும் வந்துடுது. ஏன்னா அந்த அளவு அவரோட வேலையை நேசிக்கிறாரு. உலகத்தில் அவரோட மகன் மட்டும் இல்லை, வேற யார் வந்து சொன்னாலும் அவரோட இந்த விஷயத்தை அவர் மாற்றிக்க விரும்பலை. See section 2. Days and weeks went by. It was a month since Gopal had left. The old man worked tirelessly. It was all there in the stone, the strong, straight shoulders of Krishna, his soft, curved hips, the pointed fingers holding the flute delicately to his lips, his serene face eternally beautiful. The old man could see it in the stone. He could feel it. He only had to set it free with a chisel. நாட்களோ வாரங்களோ கடக்குது. கோபால் விட்டு போய் 1 மாதம் ஆகுது. அந்த வயதான முதியவர் வந்து எந்தவித களைப்பையும் பார்க்காம வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாரு. அந்த வலிமை மிக்க கல்லை வந்து என்ன அவர் பார்க்குறாரு, இப்போ பொதுவாகவே சிற்பங்கள் வந்து எல்லா சிற்பமும் அழகாக இருக்கிறது இல்லை இல்லையா. நம்ம நிறைய சிற்பங்கள் பார்த்துருப்போம், கடவுளுடையதை பார்த்துருப்போம். அதில் சில சிற்பங்கள் மட்டும் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும். அதை கண்ணை பார்த்தாவே நிஜமாலுமே ஒரு கண் வந்து அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிற்பத்துக்கு வந்து கண்டிப்பாக கண் ரொம்ப முக்கியம். அந்த கண் உயிரோட்டமாக இருந்தால் தான் அந்த சிற்பம் பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த விதத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கிருஷ்ணரை தானே செதுக்கிட்டு இருக்காரு இல்லையா. அந்த அழகான நேரான புஜங்களாக இருக்கட்டும், மென்மையான வளைந்த இடுப்பாக இருக்கட்டும், அந்த உதடுகள் அழகாக கிருஷ்ணர் என்ன பண்ணியிருப்பாரு, புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பாரு இல்லையா. அந்த விரல்கள் வந்து எப்படி இருக்கா, ரொம்ப பாயிண்டடாக ரொம்ப அழகாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிற்பத்தை பார்த்து இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரசிச்சிட்டு இருக்காரு. இத்தனை விஷயங்களையும் அந்த சிற்பங்களை பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் உணர்ந்துக்கிட்டும் இருக்காரு. He didn't feel hunger, he didn't feel thirst. He was driven by the strong desire to finish the sculpture in time. It was his biggest piece of work, his best. It would also be his last. அவரால் பசியும் உணர முடியல, தாகத்தையும் உணர முடியல. ஒன்று நேரத்தோட ரொம்ப கரெக்டான டைமில் இந்த சிற்பத்தை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் டிசையர், அந்த வலுவான ஆசை மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. இந்த கிருஷ்ணருடைய சிற்பம் இது வரைக்கும் அவர் செஞ்சதுலே மிகப்பெரிய சிறந்த படைப்பாக வந்து இருக்குது. மேபி இது அவரோட கடைசி சிற்பமாக கூட இருக்கலாம். On and on he worked, his chisel striking the stone again and again. But then came the day when the old man felt his strength ebb. His shoulders began to ache, his arms felt heavy, and his vision blurred. Overcome with fear, he sank into his knees and prayed. The old man prayed a lot these days. மேலும் மேலும் அவர் களைப்பே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. எகெயின் அண்ட் எகெயின் அந்த உளி வந்து கல் மீத பட்டுக்கிட்டே இருக்கு. தட் மீன்ஸ் அவர் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மீனிங். ஆனால் ஒரு நாள் அந்த முதியவர் தனக்கு இருந்த அனைத்து வலிமையுமே இல்லாத மாதிரி, குறைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவருடைய ஷோல்டர்ஸ்லாம் வலிக்குது, கைகள்லாம் ரொம்ப பாரமாக அவருக்கே இருக்குது. அவரோட பார்வை விஷனும் வந்து ரொம்ப பிளர்ராகிடுச்சு, கலக்கமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப பிளர்ராக இருக்குது. இந்த சிற்பத்தை முடிக்க முடியுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வந்துடுது. அவரை முழங்கால்களை மடக்கி பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு டைமும் உடம்பு முடியாத பொழுது எல்லாமே அவர் இந்த க்ரௌச்சிங், அந்த முழங்காலில் மடக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. மாஸ்டர் ஜி, சலீம் said, "You haven't touched your food again. Please have some rice and vegetables.
You only had a glass of milk for breakfast. Have the curd. You like curd? I know you do. மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே சலீம் வந்து உள்ளே வரேன். வந்தோடனே எகெயின் நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டை நீங்கள் டச் பண்ணாமலே இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சமாவது ரைஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. மார்னிங் வந்து ஒரு மில்க் வந்து ஒரு கப்பில் சாப்பிட்டீங்க, அவ்வளோதான். அட்லீஸ்ட் இந்த கேர்டாவது நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு தான் கேர்ட் பிடிக்கும்ல, உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சலீம் அந்த வயதான முதியவர்கிட்ட சொல்கிறான். The old man looked up. He whispered, I don't think I will be able to finish it. If Gopal was here, it would be different. He hadn't yet learned to carve the finer details, but in a year or two, he would have learned surely. முதியவர் வந்து அப்போ தான் ஏறிட்டு பார்க்குறாரு சலீமை. ரொம்ப மெல்லிய குரலில் சொல்கிறாரு, இதை கண்டிப்பாக முடிக்க முடியும்னு எனக்கு தோணல சலீம். கோபால் இங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த விஷயமே வேற கண்டிப்பாக பண்ணியிருப்பான். இருந்தாலும் அவனுக்கு அந்த நுணுக்கமான விளக்கங்கள்லாம் தெரியாது. பட் ஒரு 2 வருஷத்தில் கண்டிப்பாக அவன் கற்றுட்டாவது அதை பண்ணி கொடுத்துருப்பான். He felt silent. It was the features and hands that gave him trouble. There was something missing in his figures, that something which can't be taught, because it comes from somewhere deep inside you, Salim whispered. From deep inside here, and he pointed to his heart. The old man looked at the boy surprised. He saw him blush and turn his face away. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த அவர் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இந்த சிலையோட சிறப்பம்சங்கள், கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள், அந்த கைகள், இது எல்லாமே வந்து சிரமமாக இருக்குது. இது எல்லாமே கோபாலுக்கும் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட ஏதோ ஒன்று வந்து மிஸ் ஆகும். என்னதான் நம்ம கண்களா, அந்த மூக்கு, அந்த லிப்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக செதுக்கினாலும், கைகள்லாம் செதுக்கினாலும், எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து பார்க்கும் பொழுது அது ஒரு மனித உருவம் மாதிரி, மனித முகம் மாதிரி இருந்தால் தான் நமக்கு அது பிடிக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே தனித்தனியாக நல்லா இருந்தாலும் இதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது சில சிற்பங்கள் மட்டும்தான் அழகாக இருக்கும். அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு சிற்பத்தை அழகாக வடிவமைக்கணும் அப்படின்னா, செதுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அது எல்லாமே அவங்க வந்து ரசித்து பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அதை வந்து இஷ்டப்பட்டு பிடிச்சு பண்ணாதான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட நமக்கு வந்து தெரியாது. அதை நம்ம ரொம்ப ப்ரெஷரை கூட ரொம்ப ப்ளஷராக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணலாம். ஸோ வந்து இங்கேயும் அதான் சொல்கிறார் அவர். அந்த வயதான முதியவர் வந்து என்ன சொல்கிறார், அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்க முடியாது. பேசிக்கான விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அது ரொம்ப அழகாக செதுக்கிறது அவங்களோட உள் மனசுலேருந்து வரணும், ஆழ் மனசுலேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சலீமும் என்ன சொல்கிறான், அவனோட இதயத்தை சுட்டி காட்டி, ஆமாம் உள்ளார்ந்த ஆழத்துலேருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த வயதான முதியவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இவன் வந்து அவனோட ஹார்ட்லேருந்து வரணும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே இவன் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணி நாணத்தோடு அங்கேருந்து கிளம்பிடுறான். You are right, Salim, you are right. And then he added with sudden bitterness, and if you don't have it here, he thumped his chest, then you would better go to Agra and mass produce ashtrays for tourists and from abroad. Then the old man coughed painfully and reached for his glass of water. Eat, Master Ji, eat. Everything will be all right. நீ சொல்கிறது சரிதான் சலீம், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, திடீர்னு வெறுப்பாயிட்டு என்ன சொல்கிறாரு, நீயும் கோபால் மாதிரி என்கிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கல அப்படின்னா நீயும் ஆக்ரா போயிடு. அங்கே போய் அந்த சீப் கேண்டில் ஸ்டாண்ட்ஸ், பேப்பர் வெயிட்ஸ், ஆஸ்ட்ரேஸ் எல்லாம் நீயும் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப வருத்தத்தோட வேதனையோட இருமுறாரு. உடனே தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. சலீம் சொல்கிறான், சாப்பிடுங்க மாஸ்டர் ஜி, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். After he had eaten, the old man once again took up his hammer and chisel. He worked till late in the night. In the early hours of the morning, the chisel fell from his hand and the hammer dropped to the ground. His whole body sagged, falling forward limply. His forehead struck Krishna's flute and slid down the statue to rest on the pedestal. Hi Ram, he muttered, and sank into his comfortable darkness. When he opened his eyes, he found himself lying on a cot in his bedroom, covered by a light cotton blanket. சாப்பிட்டதுக்கப்புறம் எகெயின் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஹேமர், அந்த சிசல் சுற்றிலையும் உள்ளேயும் கையில் எடுத்துக்கிறாரு. லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏர்லி மார்னிங் அதிகாலை நேரத்தில் அவரோட கையில் அந்த உளி வந்து கீழே விழுந்துருது, சுற்றிலும் வந்து கீழே விழுந்துருது. ஏன்னா டோட்டலாக அவர் என்ன ஆகிட்டார், டயர்டாயிட்டார். ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால அவரால் அதுக்கு மேலே வேலை செய்ய முடியல. அங்கேயே மயக்கமடைகிற நிலைமையில் என்ன பண்ணுறாரு, அப்படியே சாயிறாரு. அவரோட நெற்றி வந்து கிருஷ்ணனோட புல்லாங்குழல் மேலே வந்து விழுது.
அந்த சிலை வந்து என்ன பண்ணுது, அடிப்பக்கம் சாஞ்சிருச்சு. உடனே இவர் என்ன சொல்றாரு, விழுந்த வேகத்தில் ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, விழுந்துடுறாரு. கண் எகெயின் திறந்து பார்க்கும் பொழுது அவரோட படுக்கை அறையில் கட்டில் இருப்பதை உணர்றாரு. அவர் மேலே வந்து லேசான பருத்தி போர்வையால் வந்து யார் போத்தி விட்டுருப்பாங்க, சலீம் தான் போத்தி விட்டுருப்பான் இல்லையா. See section 3. From the workshop the chipping sound of the chisel reached his ears. He listened. Had his ears deceived him? No. He could hear it again, the strong blow of the hammer on top of the chisel. Workshop, தொழில் கூடம். Deceived, ஏமாற்றுதல். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒர்க் ஷாப், அந்த தொழில் கூடத்துலேருந்து ஒலி செதுக்கிற சத்தம் அவரோட காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல, நம்ம தான் படுத்திருக்கோமே, எங்கடா இருந்து கேட்குது, ஒருவேளை நம்மளோட காதுகளே நம்மளை ஏமாத்துதா, இல்லையே, எகெயின் நமக்கு அதே சத்தமே வந்து கேட்குதே, ரொம்ப பலமான அடி சத்தம் வேறு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Gopal, he was back. Gopal had returned. He would help him. They would finish the statue. He stumbled to his feet, crossed the small room and reached the door. Gopal, he was about to shout when the words froze on his lips. No, he wanted to cry out, stop the work. ஒருவேளை கோபால் வந்திருப்பானா? எஸ், கோபால் தான் வந்திருப்பான். கோபால் அவன் வந்துட்டான், கண்டிப்பாக அவன் திரும்பி வந்துட்டான், கண்டிப்பாக இனிமேல் அந்த ஸ்டாச்சு, அந்த சிலையை வந்து அவன் செஞ்சு முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் அவர் கால்கள் வந்து ரொம்ப தடுமாறுது. அந்த ரூமெல்லாம் கடந்து, அந்த கதவெல்லாத்தையும் கடந்து கோபால் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போய் பார்த்தா அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல, கூச்சலிடுறாரு, ஸ்டாப், நிறுத்து, ஸ்டாப் த ஒர்க், உன்னோட வேலையை ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறாரு. பட் ஹீ couldn't move. Shock had immobilized him. He stood staring at the back of the young stone Carver, working on the face of the statue and the eyebrows, arching over a pair of fine eyes. But it wasn't his son sitting cross-legged before the biggest statue he had ever carved. It was Salim, his servant. ஆனால் அவரால் நகரவே முடியல. அதிர்ச்சி வந்து அவரை டோட்டலாக முடக்கிடுச்சு. அந்த சிலையோட முகத்தில், அந்த அழகிய கண்களில் வில் போன்ற அந்த புருவத்தை யாரை வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இளம் சிற்பியோட பின்னாடி இருந்து அவர் வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் யாருன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியல. இது வரைக்கும் அவர் செதுக்கின சிலையிலேயே இதுதான் மிகப்பெரிய சிலை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த சிலைக்கு முன்னாடி யார் அந்த கிராஸ் லெக் அப்படின்னா கால்களை குறுக்க போட்டு உட்காந்து யார் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது என்னோட பையன் கூட இல்லையே அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, சலீம், அவரோட சர்வெண்ட், வேலைக்காரன் தான். The old man watched stunned. The first wave of shock, fear and anger passed to give way to a feeling of great relief and happiness. Hi Ram, the old man whispered. Hi Ram, and toddled over to the boy. Dropping his hand on his shoulder, he said softly, Salim. The startled boy turned and looked up at his master. He rose to his feet clumsily, the hammer and chisel still in his hands. Watched, கவனித்தல், ஸ்டண்ட், ஸ்தம்பித்து போதல். அப்படியே அந்த வயதான முதியவர் என்ன பண்ணுறாரு, ஷாக் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். அதிர்ச்சியில் வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் ஆத்திரமாக வருது, என்ன எப்படி பண்ண போகிறான்னு, ஒரு பக்கம் பயமாக இருக்குது, ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருக்குது. உடனே அந்த முதியவர் வந்து என்ன முணுமுணுக்கிறாரு, ஹேராம் ஹேராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நோக்கி வந்து போகிறாரு. விஸ்பர்ட் அப்படின்னா முணுமுணுத்தல். சரின்னு சொல்லிட்டு அவரோட கையை வந்து சலீம் மேலே போட்டுக்கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை பதறி போன அந்த சலீம் வந்து திரும்பி பார்க்குறான். ஐயோ, தன்னோட ஓனர் எஜமானர் வந்து வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கையில் வந்து அந்த சுத்தியில் உளியும் வந்து இன்னும் அவன் கையில் பிடிச்சிட்டு ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கான். Salim, the old man searched for words. I only wanted to help, whispered the boy. I will learn if you teach the master G. I have practiced secretly for almost 2 years in the quarry. உடனே அந்த வயதான முதியவர் வந்து வார்த்தையை தேட்டுறாரு. ஏன்னா இது வரைக்கும் சலீம் வந்து அந்த மாதிரி கர்வ் பண்ணி இவர் பார்த்ததே இல்லை இல்லையா. ஸோ இவருக்கும் ஒன்றுமே புரியல. சலீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹி வாஸ் சர்ச்சிங் த வேர்ட்ஸ். அட் த சேம் டைம் சலீம் என்ன பண்ணுறான், அவனுக்கும் பயம். ஏன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இவர் வந்து என்ன சொல்வாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை, நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து கையில் எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ரொம்ப தனிந்த குரலில் தான் வந்து அவன் பேசுகிறான். மாஸ்டர்ஜி, நான் கண்டிப்பாக கற்றுக்குவேன், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கற்றுக்குவேன். இது எல்லாமே நான் குவாரியில் கற்கள் வெட்டி எடுக்கும் இடத்துல தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, ரொம்ப 2 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளீஸ் டெல் மீ, ஃபார் மெனி இயர்ஸ் ஐ வாண்ட் டு பிகம் அ ஸ்கல்ப்டர் லைக் யூ, yet I fought the feeling.
but it proved too strong. I know there is nothing in this world I would like to do more. There is nothing in life that I could do better. I want to become a stone carver. Will you please teach me, Master Ji? தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பல வருஷமாக நான் உங்களை மாதிரி ஒரு சிற்பி ஆகணும்னு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு புயல் நேரத்தில் நான் ஒரு அடைக்கலம் தேடி தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்கள் எனக்கு எல்லா உதவியும் பண்ணினீங்க. ஆனால் உங்களோட அந்த கடின உழைப்பு, உங்களோட அந்த ஆர்வம், உங்களோட அந்த கலையை நேசிக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்து நானும் உங்களை மாதிரி மிகப்பெரிய சிற்பி ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அதனால் 2 வருஷமாக சீக்கிரட்டாக நான் குவாரியில் கற்றுக்கிட்டேன். எனக்கு அது மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் எனக்கு இந்த இயற்கையே வந்து ஒரு வழிகாட்டின மாதிரி நான் அதை கற்றுக்கிட்டேன். இதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயமா நான் வேறு எதுவும் செய்வேன்னு எனக்கு தோணலை. தயவு செஞ்சு சொல்கிறீங்களா, நீங்கள் எனக்கு இது சொல்லித்தரீங்களா அப்படின்னு வந்து கேட்குறா. The old man pulled the boy's head against his shoulder and whispered, "There is nothing I can teach you, my son Beta. Go ahead. You have it in your hands and in your heart. I know you will be one of the country's finest stone carvers." உடனே இந்த முதியவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவனோட தலை இழுத்து தன்னோட ஷோல்டரில் சாய்ச்சிக்கிட்டு ரொம்ப ஜென்டலாக சொல்கிறாரு, உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை மகனே. நீ வந்து என்ன பண்ணிட்ட, நல்லா கற்றுக்கிட்ட. நீ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணு, செயல் மட்டும் படுத்து. கண்டிப்பாக இந்த கலை வந்து உன்னோட கைகளில் மட்டும் இல்லை, உன்னோட இதயத்திலும் இருக்குது. இந்த நாட்டோட மிக சிறந்த கற்சிற்பிகளில் நீயும் ஒருத்தனை கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, அந்த முதியவர் வந்து சொல்கிறாரு. யாருமே அவங்களோட துறையில் அவங்களோட தொழிலை வந்து நேசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழில் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நிம்மதியும் வேற ஒரு ரூபத்தில் தரும் அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெடிஷனை நம்ம வேல்யூ பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ணோம், ப்ரிசர்வ் பண்ணோம். ஸோ தட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அதை வேல்யூ பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.